அதாவது மலையனூரில் வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எலுமிச்சங்கண்ணி சுற்றி போட்டு தான் உள்ளே போகணும். சாமி கும்பிட்டு வந்து சுற்றக்கூடாது. ஏன்னா சாமி கும்பிட்டு வரும்போது அம்மனுடைய தரிசனத்துக்கு வந்து இங்கேயே சுற்றி இங்கேயே விட்டு போயிடுற மாதிரி ஆகிடும். போகும்போது நம்ம டிஸ்டன்ஸ் ஒரு கட்ட சக்தி அதை இங்கே விட்டுட்டு போயிட்டு நிம்மதியாக தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வீட்டுக்கு போயின்னு இருக்கலாம். கோழி வந்து தயவுசெய்து யாரும் சுற்றாதீங்க. ஆனால் போகும்போது சுற்றிடுங்க. எதை சுற்றினாலும் பூசணிக்காய் சுற்றினாலும் தேங்காய் சுற்றினாலும் எலுமிச்சங்கண்ணி சுற்றினாலும் போகிறதுக்கு முன்னாடியே சுற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மா கோயிலில் வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றி என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, கருத்துக்களை நல்லதே நடக்குதா இல்லை கெட்டது நடக்குதான்னு பார்த்து மக்களோட கருத்து கேட்போம். கேட்டது பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் சுற்றி போகிறாங்க, எதுக்காக சுற்றி போகிறாங்க ஐயாவை கேட்போம். ஐயா இந்தங்க வந்து இந்த எலுமிச்சை மயம் சுற்றினா ஒரு டிஸ்ட்ரிக் கண்டிஸ்ட்ரி ஓம்பல் கண்ணாறு கண்டிஸ்ட்ரி எல்லாமே நீங்கும். அதுக்கப்புறம் ஊமத்தங்காய் தும்மிட்டிக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் சுற்றினா ஆடு வெட்டி ஒரு ஆடு கோழி இதெல்லாம் வச்சு காவு கொத்த மாரி ஒரு பூசணிக்காய்னா 5 ஆடு காவு கொத்த சமம். ஏவல் பில்லு சூனியம் காற்று கருப்பு டிஸ்டி போட்டி போகாமல் பொச்சிருப்பு அண்ணா பங்காளி சுற்றி அங்காளி சுற்றி அபகரிக்க கூட எல்லா ஒரு பிணிகளும் இங்கே நீங்கிற இடம் இது. மேல்மலையனூர் அங்காளம்மா கோயிலில் வந்து பித்து பிடிச்சிருந்தா கூட சரியாக போகிற ஒரு இடம். அதாவது அந்த தேங்காய் பூசணிக்காய் கும்பிட்டிக்காய் இதெல்லாமே ஒன்றா செஞ்சிங்கன்னா ஒரு சாங்கியம் அது. அதுக்கப்புறமும் மேற்கொண்டு பெரிய பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள்லாம் இருந்துச்சுனால் சக்கரங்கள்லாம் போட்டு 5 கலசம் வச்சு அவங்களும் நடுவில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் சுற்றி அவங்கள மாதிரியே பொம்மை செஞ்சு ஆணி குத்தி கோயை கறத்து அந்த பொம்மைக்கு காவு கொடுத்து அதை தூக்கி எல்லாமே எரிச்சிடணும். எரிச்சிட்ட பிறகு பேய் பிசி சூனியங்கள் செய்வினை கோளாறுகள் மொத்தம் ஃபினிஷிங் ஆகிடும். என்னென்னலாம் ஐயா வரலாம் கோயிலுக்கு? ஐயா ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுமாரி செய்கிற சாங்கி ஜெயத்துலாம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது. புதன் வியாழன் சனிக்கிழமை இது அமாவாசைக்கெலாம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குமா? அது அமாவாசைக்கு அளவு மாரி லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கும். குறைஞ்சபட்சத்தில் 5 லட்சம் 10 லட்சம் ஜனம் வரும். அன்றைக்கெல்லாம் நிதானமாக செய்ய முடியாது. ஆனால் எலுமிச்சங்கண்ணி மட்டும் சுற்றிக்கு உடச்சிக்கலாம். அன்றைக்கி எலுமிச்சங்காய் பூசணிக்காய் தேங்காய் இதெல்லாம் உடச்சிக்கலாம். இந்த சக்கரம் போட்டு சொன்னீங்க செய்வினை கோளாறுகள் அது அன்றைக்கி செய்ய முடியாது. சரி, நன்றி ஐயா. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை கவர்மெண்ட் விடுமுறை நாள் பண்டிகை நாள் இது மாதிரி டைம்லாம் பார்த்தா கூட்டம் வந்து கட்டுக்கணக்காத கூட்டம் இருக்கும். அன்றைக்கி வந்து தரிசனம் வந்து திருப்பி தினம் முறையில் பார்க்கணும் வரணும்னாக்கா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி இந்த 5 நாளில் வரலாம். இந்த பண்டிகை நாள் விடுமுறை நாள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அளவுக்கு அதிகமான கூட்டம் வரும். நம்ம திருப்பி நம்ம தரிசனம் பண்ண முடியாது. இங்கெல்லாம் நம்ம நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எலுமிச்சமான வந்து டிஸ்டி கண் திஷ்டி இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பழம் சுற்றி போடுவோம். சூரத்தங்காய் ஒடிப்போம், பூசணிக்காய் வந்து சுற்றி போடுவோம். ஏவல் பில்லி சூனியங்கள் வைப்புகள் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி அடைகிறதுக்கு இது வந்து முக்கியமான ஸ்தலம். உள்ள பேய் மாடு இருக்குது, அது மேலே நாங்கள் உட்கார வச்சு பரிகாரம் வந்து பம்பை வச்சு பார்த்து சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிவிடுவோம். ஆரம்ப காலத்தில் சிவனுக்கே வந்து பித்து போச்சு போயிடுச்சு, ஈஸ்வரனுக்கே பித்து போச்சு போயிடுச்சு. அந்த ஈஸ்வரனுக்கு பித்து நீக்க நடந்தால் அங்காளம்மா வந்து தான் இங்கே நீக்கச்சு. அதனால எப்படியா உடம்பு பிரச்சனையாக இருந்தாலும் பித்து பிடிச்சாலும் இது நீங்கிற இடம். அம்மா கொடுத்த பெரிய விஷயம் கிடையாது. அம்மா கொடுத்த வரம் இது, அங்காளம்மாவே கொடுத்த நேச்சுரலான வரம் இது. சரிங்களா? எப்படியா குணம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செய்வீனில் பாதிப்பட்டிருந்தாலும் சரி, பேய் பிடிச்சிருந்தாலும் சரி, பிசாசு பிடிச்சிருந்தாலும் சரி, நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு சுடுகாடு சாம்பிட்றா வச்சு எல்லாமே சரி பண்ணிடலாம். மசான மயானம்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் வந்து மயான காளி அவதாரம் எடுத்து அம்மா வந்து விஸ்வரூபம் எடுத்து காளி அவதாரத்தில் பிரம்மனோட தலையை வந்து கீழே போட்டு மெரிச்சுது அந்த இடம். மூலஸ்தானம் போனீங்கன்னா அங்கே அம்மா காலை கீழே பார்க்கலாம். பார்த்தீங்களா? இதுதான் அவதாரமே. அம்மாவோட காலை கீழே பார்த்தீங்களா? அவர் தான் பிரம்மோட சிறுசு. சரஸ்வதி தேவியோட சாபத்தினால நீங்க கபலமாக சிவனும் கையில் வந்து ஒட்டிக்கிடுச்சு. அது வந்து எவ்வளோ தூரம் எங்கெங்கயோ உலகம் பூரா சுற்றி அலைஞ்சு அது வந்து விமோசனம் கிடைக்கல. கடைசியாக விமோசனம் கிடைச்சது நம்ம மலையனூர் ஏரியாவில் தான். இந்த இடம் தான் மயான சாம்பல் தான் கையில் அந்த தலை இருக்குன்னு. சரி ஐயா வந்து கருத்துக்கள்லாம் சொன்னாங்க, நல்ல கருத்துக்கள்லாம். எல்லாரும் மலையனூர் வந்து அம்மாவுடைய தரிசனத்தை பெறுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் தான் உங்கள் வந்தவாசி மீனவன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். வணக்கம், என் பேர் வந்து கயல். நான் வந்து இதே ஊர் தான், மேல்மலையனூர் தான். அங்காளம்மா கோவிலில் வந்து கோடிக்கணக்கு ஜனம் வருவாங்க அமாவாசைக்கு. இந்த மண்ணில் என்னவே யாருங்கன்னா மாயம் மந்திரம் சூனியம் என்னவே வச்சுருந்தாலும் இந்த மண்ணை மெரிச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாரும் விட்டு விலகின்னு ஒரு ஐதீகம் தான் இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலில் நான் அந்த அம்மாவை நம்பி வரவங்களுக்கு அம்மா என்றைக்கும் துணையாக இருப்பா. எல்லாருக்கும் நம்மளுக்கும் துணையாக இருப்பா, உங்களுக்கும் துணையாக இருப்பா. வணக்கம். இந்த ஊர் தான். நான் இந்த மேல்மலையனூரில் வர மக்களுக்கு பக்த கோடிங்களுக்கு டிஸ்ட் எடுக்கிறவங்க திருநங்க இந்த ஊர் வந்து மேல் அமாவாசைக்கு வந்து ஃபேமஸாக வந்து இங்கே ஊஞ்சல் வைப்பாங்க. மக்கள் வந்து நிறைய பேர் வேண்டுதல் வச்சு நிறைவேற்றம் பண்ணுவாங்க. மாசி மாதம் 10 நாள் திருவிழா நடக்கும். அவங்கவுங்க என்னென்ன பண்ணுமோ பில்லி சுனி ஏவல் எதுவும் அதெல்லாம் விலகி போகும். இந்த மேல்மலையனூர் அங்காள மண்ணை மெரிச்சாவை
அவங்க பிடிச்ச பில்லி சூனி எதுவாக இருந்தால் விளைக்குவோம். அம்மானுடைய மகிமை அங்காள பரமேஸ்வரி சிறப்பாக